தேவனுடைய வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பாக்கியவான்கள். परमेश्वर का वचन को सुनने वाले परमेश्वर के लोग आप धन्य हो. தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் உங்களை நிரப்பட்டும். परमेश्वर का वचन द्वारा जो आता है आशीष आपका जीवन में भर जाए. தேவனுடைய வார்த்தை தேவன் யார் என்பதை நமக்கு விளங்கச் செய்கிறது. परमेश्वर का वचन हमको यही बताता है कि परमेश्वर कौन है. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் निर्गमन की किताब 2 अध्याय 23, 24, 25 நாம் வாசிக்கிறேன். 23 पद से 25 का पद तक हम पढ़ेंगे. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேலின் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். बहुत दिन के बीतने के पर मिस्र का राजा मर गया और इस्राएल ने कठिन सेवा के कारण लंबी सांस लेकर आगे बढ़ने लगे और पुकार उठे और उनकी दोहाई जो कठिन सेवा के कारण हुई वह परमेश्वर तक पहुंची और परमेश्वर ने उनको कराहना सुनकर अपनी बाचा को जो उसने इब्राहिम और असक और याकूब के साथ बांधी थी स्मरण किया और परमेश्वर ने इस्राएल पर दृष्टि करके उन पर चिन्ह लगाया. இஸ்ரவேல் ஜனங்கள் தவித்துக் கொண்டிருந்தார்கள். परमेश्वर का लोग कराहना अवस्था में था. ஒரு தவிப்பு அவர்களுக்குள் காணப்பட்டது. उसको जीवन में एक क्लेश भरे हुआ था. காரணம் என்ன? அடிமைத்தனம். कारण यही थे, उन लोग गुलामी थे. எகிப்தியர் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். मिस्र लोग इस्राएल लोगों को गुलामी का अनुभव में रखे गए. எகிப்தியருக்கு ஒரு சட்டம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சட்டம் இருந்தது. मिस्र लोग के लिए एक कानून, इस्राएलियों को एक कानून ऐसा रहा. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டங்கள் கொடுமையா இருந்தது. इस्राएल लोग को जो कानून उन लोग को रखे गए वो बहुत कठिन था. ஒரு அரசாட்சி இப்படி இருக்கக்கூடாது. एक राज्य ऐसा नहीं रहना चाहिए. எல்லா ஜனத்தையும் ஒன்றுபோல் நேசிக்க வேண்டும். सारे लोगों को बराबर नजर से देखना चाहिए. பட்சபாதம் காண்பிக்கவே கூடாது. बिना भेदभाव से उन लोग से व्यवहार करना चाहिए. இவன் இந்த மதம் அவன் அந்த மதம் என்ற பாகுபாடு பார்க்க கூடாது. ये तो यही धर्म, वही तो वही धर्म, ऐसा देखना ही नहीं है. இவன் இந்த ஜாதி அவன் அந்த ஜாதி என்ற பாகுபாடும் பார்க்க கூடாது. ये यही जात है, वो जात है, ऐसा भेदभाव नहीं देखना चाहिए. ஆட்சி செய்கிறவர்கள் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட மனநிலையோடு இருக்க வேண்டும். राज्य करने वाला जात और धर्म इसका अपार से कार्य करने वाला मन भावना होना चाहिए. ஆனால் எகிப்தின் ராஜா அப்படி இருக்கவில்லை. लेकिन मिस्र का राजा ऐसा नहीं है. ஆகவே தான் எகிப்தின் ராஜாவின் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பே வந்தது. इसलिए मिस्र देश का राजा का ऊपर परमेश्वर का क्रोध आया. தேவனுடைய நியாய தீர்ப்பு மாத்திரமல்ல, தேவனால் அனுப்பப்பட்ட வாதைகள் அவனுக்கு வந்தது. केवल परमेश्वर का न्याय नहीं है, परमेश्वर का क्रोध उन्हीं पर था. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள் இருக்கிறார்கள். इसी तरह परिस्थिति में इस्राएल लोग ने परमेश्वर को पुकारने लगा. ஒரு தவிப்பு வரும்போது एक क्लेश आने पर அதை தேவன்தான் மாற்ற முடியும். उसको बदलने करने वाला परमेश्वर ही कर सकता है. ஆட்சியாளர்களிடம் போய் இவர்கள் முறையிட முடியாது. राज्य करने वाला के पास जाके इन लोग बिंदी नहीं कर सकता है. ஏனென்றால் இவர்கள் கொஞ்ச ஜனங்கள். क्योंकि इन लोग बहुत कम लोग थे. இவர்கள் போய் முறையிட்டாலும் அந்த முறையிடுதல் அவர்கள் செவிகளில் கேட்காது. अगर इन लोग जाके उनसे बिंदी करेगा तो भी उन लोग को सुनेगा भी नहीं. ஆகவே தேவனை நோக்கி முறையிட்டார்கள். इसलिए परमेश्वर से उन लोग बिंदी की. பரம ராஜாவாகிய தேவனை நோக்கி முறையிட்டார்கள். परम राज्य परमेश्वर से उन लोग बिंदी किया. அவர்கள் முறையிடுதல் கூப்பிடுதல் தேவ சந்நிதியில் போய் எட்டினது என்று வேதம் சொல்கிறது. बाइबल में ऐसा पढ़ते हैं, उनका पुकार
परमेश्वर का कान में पहुंच गया। ஒருவேளை அவர்கள் எகிப்தில் பல போராட்டங்களை நடத்தி இருந்தால் கூட இவர்களுக்கு ஒன்றும் நடந்திருக்காது. अगर इसराइल लोग मिस्र देश में अगर कुछ युद्ध करेगा तो भी कुछ नहीं हो जाता था। இவர்களிடத்தில் பலம் இல்லை, இராணுவம் இல்லை, அதிகாரம் இல்லை. इसराइलों के पास बल नहीं है, सैनिक नहीं है, अधिकारी नहीं है। அவர்கள் ஒரே நம்பிக்கை தேவாதி தேவன். उनका एक ही भरोसा यही था, परमेश्वर एक ही है। இன்றைக்கு உங்களுடைய நம்பிக்கை தேவன் மீது தான் இருக்கிறது. आज भी आपका भरोसा परमेश्वर के ऊपर रखना ही है। சில நேரம் நீங்கள் அதிகாரம் உள்ளவர்களிடத்திலே நீங்கள் நீதிக்காக போகும்போது அங்கு நீதி கிடைக்காது. कभी कभी हम अधिकारियों के पास जाकर हमारा न्याय के लिए विनती करते हैं, கோர்ட்டில் உங்களுக்கு நீதி கிடைக்காது. कोर्ट न्याय स्थल में हमारे लिए न्याय नहीं मिलेगा, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா நீதி கிடைக்காது. थाना में हमारे लिए न्याय नहीं मिलेगा। இப்படிப்பட்ட நேரம் என்ன செய்ய வேண்டும்? इसी तरह समय हम क्या करना है? சகல அதிகாரம் உள்ள தேவனை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். सारे अधिकार जिसके हाथ में है, जो परमेश्वर को हम पुकारना ही है। அவர்கள் பெருமூச்சோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். उन लोग को लंबी श्वास लेकर परमेश्वर को पुकारा है। பெருமூச்சு எப்பொழுது வரும்? लंबी श्वास कब आता है? சில பிரச்சனைகளை நமக்கு தாங்க முடியாமல் இருக்கும்போது பெருமூச்சு வரும். अगर कुछ समस्या हमारा जीवन में आए, उनको स्मरण अगर उसको सह नहीं पाए, சிலர் उसी समय में लंबी श्वास आता है। சிலர் நம்மை உபத்திரவப்படுத்தும் போது பெருமூச்சு வரும். कुछ लोग कभी हमको क्लेश करते हैं, उसी समय हमारे लिए लंबी श्वास आता है। சிலர் நம்மை காரணம் இல்லாமல் பகைக்கும் போது பெருமூச்சு வரும். कुछ लोग हमको बिना कारण से हमको दुश्मन बनाते हैं, बैर करते हैं, उसी समय में लंबी श्वास आएगा। நம்முடைய நன்மையை உரிமையை சிலர் தடுக்கும் போது பறித்து கொள்ளும் போது பெருமூச்சு வரும். कभी कुछ लोग हमारा भलाई को, हमारा आशीषों को रुकाता है, उसी समय में लंबी श्वास आता है। வேதம் என்ன சொல்லுகிறது? बाइबल क्या कह रहा है? தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டார். परमेश्वर उनका लंबी श्वासों को सुनाई दिया, பெருமூச்சை கேட்டார். उसको लंबी श्वास को आवाज को सुनाया, அவர்களை நினைவு கூர்ந்தார். और उनको स्मरण किया है। அவருடைய முன்னோர்கள் நிமித்தம் அவர்களை நினைவு கூர்ந்தார். उनको कुल पिताओं को कारण से उनको स्मरण किया। ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் ஆண்டவரோடு செய்த அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். अब्राहम और इसहाक और याकूब, उन लोग से परमेश्वर ने जो कुछ वायदा किया, उसी को परमेश्वर ने स्मरण किया। அவருடைய முன்னோர் தேவனோடு உடன்படிக்கை செய்து விக்கிரங்களை வணங்காதபடி ஜீவனுள்ள தேவனை மாத்திரம் சார்ந்து வாழ்ந்ததை தேவன் நினைவு கூர்ந்தார். उनका कुल पिताओं ने दूसरा देवता लोग को पीछे ना जाए, लेकिन परमेश्वर के पास आके उनको उन लोग आराधना करते थे। इसी विषय को परमेश्वर ने स्मरण किया। தேவன் உங்களை நினைவு கூறுகிறவர். परमेश्वर आपको स्मरण करने वाला है। உபத்திரவத்தை பார்த்தும் பார்க்காமல் இருக்கிறவரே அல்ல. परमेश्वर ऐसा नहीं है कि आपको क्लेश को देख के अज्ञान से जाने वाला है नहीं है। அதில் 25ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது, தேவன் அவர்களை கண்ணோக்கினார். और निर्गमन का किताब दूसरी अध्याय 25 पद में पढ़ते हैं, और परमेश्वर ने इस्राएलों पर दृष्टि करके उन पर चित लगाया है। அவர்களை கண்ணோக்கி அவர்களை நினைவு கூர்ந்தார். उन्हीं के ऊपर दृष्टि किया और उनको स्मरण किया। ஒரு பரிதாபத்தோடு அவர்களை பார்த்தார். उनका मन के ऊपर एक तरस खाते हुए उनके ऊपर இரக்கத்தோடு அவர்களை பார்த்தார். दया के साथ उनको देखा। இன்றைக்கும் தேவன் நம்மை காண்கிற தேவன். आज भी परमेश्वर हमको देखने वाला है। நீங்கள் கடந்து செல்கிற சூழ்நிலை அவருக்கு தெரியும். आप जो परिस्थिति में जा रहे हैं, जो परिस्थिति में गुजर रहे हैं, परमेश्वर उनको जानता है। அவர் கண்ணிருந்தும் காணாத தெய்வம் அல்ல. जो ऐसा वाला नहीं है, जो आंख है फिर भी अंधो है, ऐसा वाला नहीं है। அவருடைய கண்களில் இரக்கம் மனதுருக்கம் காணப்படுகிறது. उनका आंख में दया और दर्श हमेशा रहता है। சோர்ந்து போகாதங்க, थकना नहीं है। எனக்கு ஏன் இந்த வேதனை என்று சொல்லாதங்க. मुझे क्यों इतना क्लेश है, ऐसा मत कहिए। வேதத்தில் நாம் வாசிக்கும் போது, जब हम बाइबल पढ़ते हैं, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 15-16 நாம் பார்க்கும்போது, उत्पत्ति की किताब पहली अध्याय का 15 और 16 पद में पढ़ते हैं, ஆகார் என்ற பெண்ணை பார்க்கிறோம். हजीरा का नामक एक औरत को देखते हैं। அவள் கைவிடப்பட்டவள், वो तो निरादर है,
புறக்கணிக்கப்பட்டவள், वो तो इनकार किया हुआ एक औरत है, தனிமைப்படுத்தப்பட்டவள். वो अकेलापन है, அவளுக்கென்று ஆதரவுக்கு யாரும் இல்லை. उसके लिए आदर कोई नहीं है. வனாந்தரத்தில் அவள் தனித்து இருக்கிறாள். जंगल में वो अकेलापन में है. அவளும் அவள் பிள்ளையும் தான் வனாந்தரத்தில் நின்று கொண்டிருக்கிறாள். जंगल में अजीरा और उनका बेटा है. அவளுக்குள்ளே ஒரு அழுகை, கண்ணீர், பெருமூச்சு. उनका मन का अंदर एक रोना शुरू हो गया था. என்ன செய்வேன், क्या करूं, எனக்கு யாரும் ஆதரவு இல்லையே, मुझको कोई भी आधार नहीं है, என்னை விசாரிக்க யாரும் இல்லையே, मुझको पूछताछ करने के लिए कोई ये नहीं है, நான் இருக்கிற இடம் ஒரு வனாந்தரமா இருக்கிறது, मैंने जहां पर बैठा है वो एक जंगल है, இங்கு தண்ணீருக்கு கூட ஒன்றும் இல்லையே, यहाँ पर पानी भी कुछ भी नहीं था, நான் என்ன செய்வேன், मैं क्या करूं, என் பிள்ளை தாகத்திலே செத்து போய்விடும் போது, मेरा बच्चा प्यासा में मर जाएगा, ऐसा का परिस्थिति में பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டுவிட்டு அவள் தூரத்தில் போய் அழுகிறாள். बच्चा को एक झाड़ी के नीचे रखते हुए वो दूर में जाके रोने लगा. சில நேரம் தனிமை வரும்போது, कुछ समय अकेलापन जब आवे, மனுஷர்கள் உங்களை புறக்கணிக்கும் போது, लोग ने आपको इनकार करने के समय पर, யார் நமக்கு ஆதரவாய் இருப்பார்கள் என்று நினைப்பீர்களோ அவர்கள்தான் உங்களை புறக்கணிப்பார்கள். को कभी हम जिसके ऊपर भरोसा रखते वो हमको आधार करने वाला ऐसा सोचेंगे, उन लोग हमको इनकार करता है. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் इसी तरह परिस्थिति में ஆண்டவர் ஆகாரை பேர் சொல்லி கூப்பிடுகிறார். परमेश्वर ने हजरा को अपना नाम से बुलाकर उसको कहता है, ஆகாரே, हजीरा உனக்கு என்ன சம்பவித்தது? आपका क्या संभव हुआ है, உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுல்ல, आपको जीवन में ऐसा एक घटना हुआ, பயப்படாதே, डरो मत, பயப்படாதே, डरो मत, யாரும் இல்லைன்னு நினைக்காத, आप ऐसा मत सोचो कोई नहीं है, எல்லாரும் என்னைய மறந்துட்டாங்கன்னு சொல்லாத, तुम ऐसा ना सोचो कि सब लोग मुझे भूल ही गए हैं, நான் இருக்கிறேன், मैं हूँ, நான் उन्னை நினைக்கிறேன், मैंने तुमको स्मरण करता हूँ, நினைவு கூறும் தேவன். मैंने स्मरण करने वाला परमेश्वर है. அநேகர் உன்னை விட்டு விலகி இருக்கலாம், बहुत लोग आपसे दूर गए होंगे, உன்னிடத்தில் நன்மை பெற்றவர்கள் உன்னை கைவிட்டு இருக்கலாம், आपसे भलाई पाया हुआ लोग भी आपसे दूर गए होंगे. நான் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல, मैंने तुमको त्यागेगा नहीं है, நான் உன்னை விட்டு விலகுகிற தேவன் அல்ல, मैं तेरे हाथ को छोड़ने वाला भी नहीं है, வனாந்தரத்திலும் உன்னை நான் நினைவு கூறுகிறவன். जंगल में तुमको मैंने स्मरण करता हूँ. ஆண்டவர் என்ன செய்தார்? परमेश्वर क्या किया, அந்த வனாந்தரத்திலே ஒரு துறவை ஏற்படுத்தி கொடுத்தார். जो जंगल में एक झरना को बनाया, அவளுக்கும் அவள் பிள்ளைக்கும் அந்த துறவிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. उनको और उनका बच्चे को वो झरना से पानी आते रहा, அவளுடைய தாகம் தீர்ந்தது, उनका प्यासा बुझा है, அவள் தனிமையை மறந்தாள். वो अपना अकेलापन को भूल गई है, ஐயோ, என் பிள்ளை தகப்பன் இல்லாமல் ஒரு அனாதையை போல் இருக்கிறதே என்பதை மறந்தாள். वो मेरा बेटा ने अकेलापन बिना एक पिता का रूप में रहता है, वही विषय को भूल ही गए. ஆண்டவர் ஆகாரின் பிள்ளைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். परमेश्वर ने अजरा का बेटा को एक वायदा किया, அந்த பிள்ளையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இவனை நான் ஜாதி ஆக்குவேன். वो बेटा को परमेश्वर ने देखकर कहा, इसका एक बड़े जाति मैं बनूंगा. வேதம் சொல்லுகிறது, தேவன் பிள்ளையுடனே கூட இருந்தார். बाइबल का वचन कहता है परमेश्वर बच्चे के साथ रहा, பெற்ற தகப்பன் கூட இருக்கவில்லை. उनका पापा ने, उसका पिताजी ने उनका साथ नहीं रहा, பெற்ற தகப்பன் கையை கழுவி அனுப்பிவிட்டான். उसका पिताजी ने उनका हाथ धोकर उनका अपना घर से भेज दिया, ஆனால் பரம தகப்பன் கூட இருந்தார். लेकिन परम पिता ने उनका साथ रखा. உன் பிள்ளையோடு தேவன் இருக்கிறார். तेरा बच्चे का साथ परमेश्वर है. என் பிள்ளைக்கு தகப்பன் இல்லையே என்று சொல்லி நீ கலங்காதே. मेरा बच्चों का पिताजी नहीं है ऐसा मत உன் व्याकुल मत பிள்ளைக்கு ना हो. தகப்பனாய் தேவாதி தேவன் இருக்கிறார். तेरा बच्चे का पिता का तरह परमेश्वर है. அந்த பிள்ளை வல்லவனாய் மாறினான். वो बच्चा बड़े सामर्थ्यशाली हुआ. உன் பிள்ளையும் கர்த்தர் அப்படி மாற்றுவார். तेरा बच्चे को भी परमेश्वर ऐसा ही बनाएगा. உன்னை பற்றிய தவிப்பு, உன் பிள்ளையை பற்றிய தவிப்பு மாறட்டும். आपका बारे का क्लेश, आपका बच्चे का बारे में क्लेश सब कुछ दूर हो जाएगा. ஐயோ, நான் கைவிடப்பட்டு விட்டேனே என்று சொல்லி கலங்காதே. आप ऐसा निरादर हो गया ऐसा मत सोच लो. யார் உன்னை கைவிட்டாலும் कोई भी आपको त्यागेगा, தேவன் உன்னை கைவிடவே. परमेश्वर आपका हाथ नहीं छोड़ेगा. ஆண்டவர் கைவிடப்பட்டவர்களின் பெருமூச்சை கேட்கிறவர். परमेश्वर जो कोई हाथ छोड़ा हुआ है उन लोग को लंबी श्वास को स्मरण करता है. அடுத்து வேதம் சொல்லுகிறது, और बाइबल कहता है கூலிக்காரருடைய பெருமூச்சை அவர் கேட்கிறார். मजदूर वालों को
लंबी श्वास को वो सुनता है। இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே கூலிக்காரர்களாய் இருந்தார்கள். इसराइल लोग मिस्र देश में मजदूर को काम करते थे। அவர்களில் யாருக்கும் அரசாங்க வேலை கிடையாது. उन लोगों को किसी का भी अधिकारी का काम नहीं रखा। அவங்களுக்கு அரசாங்க வேலை மறுக்கப்பட்டது. उनका सरकार का नौकरी मना किया रखा। அவர்களுக்கு அடிமைகளாக தான் அந்த தேசத்தில் இருக்க வேண்டும். उन्हीं लोग वही जगह पर गुलामी के नहीं रहना ही है। அவர்களுக்கு நல்ல சம்பளம் கிடையாது. उनको अच्छा पगार नहीं मिला। ஏதோ புசிக்க குடிக்க ஆகாரத்தை கொடுப்பார்கள். उनको खाने के लिए पीने के लिए थोड़ा खाना दिया है, ஆனால் அவருடைய நன்மைக்கென்று எதையும் கொடுப்பதே இல்லை. लेकिन उनका भलाई के लिए उन लोग कुछ भी नहीं दिया। இன்றைக்கும் தேசத்தில் என்ன நடக்கிறது? आज भी देश में क्या हो रहा है? கூலிக்காரர்களுடைய கூக்குரல் கேட்டுக்கொண்டிருக்கிறது. मजदूरों को पुकारता सुनते रहते हैं हम लोग। யாக்கோபின் புஸ்தகம் याकूब का किताब 5ஆம் அதிகாரத்திலே 5वां अध्याय में அதை குறித்து அங்கு நாம் பார்க்கிறோம். उसके बारे में हम पढ़ते हैं। கூலிக்காரர்களை பற்றி அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. मजदूरों वाले लोग के बारे में वहां पर लिखा है। 4ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 4वें पद में ऐसा लिखा है, யாக்கோபு 5:4 याकूब का किताब 5वां अध्याय 4वां पद, ஐஸ்வர்யவான்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. धन्य लोग के लिए लिखा है। ஐஸ்வர்யவான்களே, धनवान, உங்கள் वயல்களை अறுத்த கூலிக்காரருடைய கூலியை நீங்கள் அநியாயமாய் பிடித்து வைத்தீர்கள். आपका खेतों में जो काम किया मजदूरों को, मजदूरी को आपने पकड़ के रखा है। ஆகவே கூலிக்காரருடைய கூக்குரல் என் சபைகளில் வந்து கேட்கிறது என்று इसलिए उनको चिल्लाकर, उनको पुकार कर जो आवाज मेरा कान में लगा, இந்த கூக்குரல் நிமித்தம் உங்கள் மேல் நிர்பந்தங்கள் வரும் என்று 1ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. उनका पुकारने के कारण से धनवानों तेरा ऊपर श्रापित आएगा। கூலிக்காரருடைய கூலியை நாம் அநியாயமாய் பிடித்து ஏமாற்றி வஞ்சித்து வைக்கும்போது அது நிமித்தம் ஐஸ்வர்யவான்களுக்கு ஆண்டவர் உபத்திரவங்களை நிர்பந்தங்களை அனுமதிக்கிறார். मजदूरों वालों को, मजदूरी को यदि हम पकड़ के रखेंगे तो उनका श्रापित धनवान को ऊपर आएगा। ஐஸ்வர்யவான்களை சிந்தித்து பாருங்கள். धनवानों, आप थोड़ा सोच ले, உங்க வாழ்க்கையில் ஒரு நிர்பந்தம் வரும்போது, आपका ऊपर एक श्रापित आएगा तब, உங்க வாழ்க்கையில் ஒரு நோய் வரும்போது, आपका जीवन में एक कठिन रोग आएगा तब நீங்கள் யோசித்து பாருங்கள். आप सोच लीजिए, கூலிக்காரனுடைய கூலியை நாம் அநியாயமாய் பிடித்து வைத்தோமா, ஏமாற்றினோமா என்பதை யோசித்து பாருங்கள். क्या आपका जीवन में मजदूरों को, मजदूरी को आप पकड़ के रखा है क्या? வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான்களை அலறி அழுங்கள். परमेश्वर का वचन ऐसा कहता है, धनवानों चिल्ला के रो लो। உங்கள் வெள்ளியும் பொன்னும் துருப்பிடித்து உங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறது. तुम्हारे सोने चांदी में काई लगी है, वो आपका बारे में गवाही देगी। நீங்கள் சம்பூர்ணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். तुमने ऐसा पूरा सुख भोग में जी रहा है। கூலிக்காரனை ஏமாற்றி அந்த பணத்தில் நீங்கள் பெரிய வீடுகளை கட்டுகிறீர்கள். मजदूरों को, मजदूरी को तुम धोखा करते हुए आप सुख भोग में, भोग विलास में आप जी रहे हैं। நான் உங்களை விசாரிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். परमेश्वर ऐसा कहता है, मैं तुमसे पूछ लूंगा। எகிப்து ஜனங்களை தேவன் விசாரித்தார். इसराइल को, मिस्र देश वालों को परमेश्वर ने न्याय करने के लिए शुरू किया। அவர்கள் சேர்த்து வைத்த வெள்ளியும் பொன்னும் அவர்களுக்கு உதவாமல் போயிற்று. जो कोई चांदी और सोना उन लोग को संभालते रखते थे, वो उनके लिए कोई प्रयोग ना पड़ा। எகிப்தியரை பாருங்கள், मिस्राई को देखो, கடினமாய் வேலை வாங்கினார்கள். बहुत कठिनाई से काम करवाया, அதற்குரிய கூலியை கொடுப்பதே இல்லை. लेकिन उन्हीं का जो मजदूरी को उन लोग को वापस दिया भी नहीं है। இவர்கள் சம்பூர்ணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். लेकिन धनवान लोग एकदम सुख भोग में रहे। ஐஸ்வர்யவான்களே, धनवान, நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள்? आप कैसा जी रहे हैं? ஒருவனை ஏமாற்றி வஞ்சித்து நீங்கள் சுகபோகமாய் வாழ்கிறீர்களா? अगर कोई भी मजदूरों को धोखा करते हुए अगर आप अच्छा सुखभोग में जी रहे हैं क्या? வேதம் தெளிவாய் சொல்லுது, உங்க மேல தேவனுடைய கோபம் கடந்து வரும். परमेश्वर का वचन एकदम स्पष्ट से कहता है, परमेश्वर का क्रोध आपका ऊपर आएगा। ஏழைகளை ஏமாற்றக்கூடாது.
गरीबों को हम धोखा नहीं देना। கூலிக்காரனுடைய கூலியை வேதம் சொல்லுகிறது சாயங்காலத்தில் நீ கொடுத்து விட வேண்டும். मजदूरों को मजदूरी को शाम का पगले आप देना ही चाहिए। சூரியன் அஸ்தமிக்கும் முன்னே அவன் கூலியை நீ கொடுத்து விட வேண்டும். सूरज ने मिटने के पगले उनका मजदूरी को उनका हाथ में देना ही है। ஓய்வு நாளில் நீ இளைப்பாறுவது போல உன் கூலிக்காரனும் உன்னோடு கூட இளைப்பாற வேண்டும். विश्राम दिन में जैसे आप तो विश्राम करते हो वैसे ही आपका मजदूर करने वाले भी विश्राम करना ही चाहिए। நீ எப்படி சந்தோஷமாய் சாப்பிட்டு மகிழ்ச்சியா இருக்கிறாய் அதே போல உன் கூலிக்காரனும் வேலைக்காரனும் சாப்பிட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். जैसे आपने सुख भोग से खाते पीते खुश में रहता है वैसे ही आपका मजदूर भी रहना ही चाहिए। ஐஸ்வர்யவான்கள் மேல் இந்த நாட்களில் ஏன் இந்த கொடிய வியாதிகள் வருகிறது? आज ये धनवान लोगों पर इतना बड़े रोग क्यों आ रहा है? ஒன்று அவர்கள் மேல் தேவனுடைய ஒரு கோபம் இருக்கிறது. पहली बात है ये धनवान के ऊपर परमेश्वर का एक क्रोध है। ஆஸ்பத்திரியிலே கொண்டு பல லட்சங்களை அவர்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். हॉस्पिटल में जाकर बहुत लाखों लाखों रुपया उन लोग खर्चा करते हैं। பணங்கள் வீணாய் செலவு போகிறது. पैसा और धन को उन लोग का बेकार से खर्चा करता है। பணத்தை செலவு செய்தும் அவர்களால் ஜீவனை தப்புவிக்க முடியவில்லை. जितना पैसा खर्चे करते हो इतना तक उन लोग जीवन भी नहीं मिल पा रहा है। இது எல்லா ஐஸ்வர்யவான்களுக்கும் ஒரு எச்சரிப்பு. ये सारे धनवान लोग के लिए एक चेतावनी है। ஆண்டவர் பார்த்தார், परमेश्वर ने देखा இனி நீங்கள் கூலிக்காரலா இருக்க வேண்டாம். और तुमने मजदूर लोग नहीं रहना। கூலிக்காரனாக இருந்தது போதும். जितने दिन में आप लोग ऐसा मजदूरों का काम करता है इतना काफी है। நான் உங்களுக்கு ஒரு தேசத்தை கொடுக்க போகிறேன். मैंने आपको एक देश दूंगा, கானான் என்கிற தேசத்தை கொடுப்பேன். कानान ऐसा नामक एक देश को दूंगा। நீங்கள் அங்கு சுயாதீனமாய் இருப்பீர்கள். आप वहां पर एकदम बिना गुलाम से आप रह सकते हैं। நீங்கள் அங்கு எஜமான்களாய் இருப்பீர்கள். आप वहां पर मालिक की तरह रह सकते हैं। நம்முடைய தேவன் हमारा परमेश्वर அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறவர். गुलामियों का अनुभव से हमको छुड़ाया। உங்களிடம் கூலிக்காரர்கள் வேலை செய்கிறார்களா? अगर आपसे मजदूर है कुछ काम करते हो, கூலிக்காரருடைய நன்மையை தேடுங்கள். अब मजदूरों का भलाई आप करें, தேவன் உங்களுக்கு நன்மையை தருவார். परमेश्वर आपका भला ही देगा। கூலிக்காரனுடைய கூலியை ஏமாற்ற வேண்டாம். मजदूरों को मजदूरी का आप धोखा ना खाले। அவர்களும் உங்களோடு கூட சந்தோஷப்படும்படி அவர்களுக்குரிய கூலியை கொடுத்து விடுங்கள். उन लोग भी आपका साथ मिलकर खुशी प्राप्त करने के लिए उनका मजदूरी जो है उनका दे दे। அவன் உழைப்புக்கு தக்க கூலியை கொடுத்து விடுங்கள். उनका मजदूरों को उनका कामों को अनुसार उनको मजदूरी दीजिए। அவன் ஏழையா இருக்கிறான் என்று சொல்லி அவனை கொள்ளையிடாதே. वो गरीब है ऐसा सोचकर उनका धोखा ना दे। எவ்வளவு கூலி கொடுத்தாலும் அவன் நம்மகிட்ட தான் வேலைக்கு வரணும், வேற எங்க போவான் அப்படி என்று சொல்லி நீங்கள் அவனை ஏமாற்றக்கூடாது. हाँ, उनका आप ऐसा नहीं सोचना कहीं भी ये नहीं जाएगा, कैसे भी ये मजदूर हो मेरा पास रहेगा, ऐसा सोचकर उनसे कभी भी व्यवहार ना करे। கூலியே கொடுக்காமல் இஸ்ரவேலரை வேலை வாங்கினார்கள். बिना मजदूर से इस्राएलियों को मिस्र वाले बहुत काम करवाया। அது நிமித்தம் என்ன நடந்தது? उसी कारण से क्या हुआ? எகிப்தியருடைய வீடுகளில் எல்லாம் வாதை வந்தது. मिस्र वाले लोग को देश में पूरा वहां पर बड़े बड़े रोग आया था। ஏன் இந்த கொள்ளை நோய் வருகிறது? क्यों इतना बड़ा बीमार आ रहा है? இந்த தேசத்தில் கூலிக்காரர்களுக்குரிய மரியாதை கனம் இல்லை. यही देश में हमारा देश में जो मजदूर का काम करते हैं उनका आज तक का रेस्पेक्ट नहीं है। கூலிக்காரர்களை யாரும் மதிப்பதே இல்லை. मजदूरों को कोई आदर नहीं करता है। அவனுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை சரியாக கொடுப்பதே இல்லை. उसको जो मजदूरी देना है उन लोग को बराबर देता ही नहीं है। தேவன் இதை பார்த்து நியாயமில்லை என்று சொல்லுகிறார். परमेश्वर को देख के ऐसा करता है ये तो न्याय नहीं है। இதை பார்த்து தேவன் விசனம் கொள்ளுகிறார். इसको देखकर परमेश्वर ने गुस्सा होता है। கூலிக்காரனுடைய கூலியை நீங்கள் அந்த மாதத்திலே அந்த வாரத்திலே அந்த நாளிலே கொடுத்து விடுங்கள். मजदूरों को जो मजदूरी को रोज या वही सप्ताह में अगर वही महीना में आप दे देना है। தேவன் அவர்களை காண்கிறார். परमेश्वर को देखता है। தேவன் அவர்களை நினைவு கூறுகிறார். परमेश्वर को स्मरण करता நீ है। அவர்களை ஏமாற்றும் போது जब आप उनको धोखा देगा தேவன் உன்னை ஏமாற்றுவார். परमेश्वर आपको भी धोखा देगा। நீங்கள் அவனை ஏமாற்ற விருப்பம் கொள்ளும் போது जब आप उनको धोखा करने के लिए आशा रखता है तब தேவன் உன்னை ஏமாற்ற அவர் விருப்பம் கொள்வார். परमेश्वर ने आपको धोखा करने के लिए कोशिश करेगा।
அடுத்து தேவன் விதவைகளை நினைவு கூறுகிறார். और एक बात है, परमेश्वर ने विधवा को स्मरण करता है. விதவைகளை நினைவு கூறுகிற தேவன். विधवा को स्मरण करने वाला परमेश्वर. தேசத்தில் விதவைகள் இல்லாமல் இருப்பதில்லை. देश में तो बहुत विधवा लोग तो है. தேவன் அவர்களை நினைவு கூறுகிறார். परमेश्वर उनको स्मरण करता है. 1 ராஜாக்களின் புஸ்தகம் पहला राजा का किताब 17 அதிகாரம் 12 வசனத்தில் வாசிக்கிறோம். 17 अध्याय में 12वें पद में पढ़ते हैं. அங்கு ஒரு விதவையை பார்க்கிறோம். वहां पर एक विधवा को देखते हैं. சாரிபாத் என்கிற ஊரில் அந்த விதவை இருந்தார். सारीबात जो नगर में वो विधवा थी, அவள் நல்ல வசதியாய் இருந்தவள். वो बहुत धनवान थी. அவளுடைய வீடு மாடி வீடு என்று பார்க்கிறோம். उसका घर तो एकदम मंजिल पाए हुए घर है. ஆனால் கணவன் இறந்த பின்பு लेकिन जब अपने पति मर गया, அவள் வாழ்க்கையில் தரித்திரம் வந்தது. उसका घर में बहुत दरिद्र हुआ. தரித்திரத்தின் மேல் தரித்திரம். एकदम गरीबन हो गई. எலியா வந்து அவளை சந்திக்கும் போது जब एलिया आके उनसे मुलाकात किया है, तब அவள் தன் நிலைமையை சொல்லுகிறாள். वो अपनी परिस्थिति को उनसे बताता है. வாழ்க்கையில் ஒண்ணும் இல்லை, मेरा जीवन में कुछ नहीं, என் வீட்டுல ஒண்ணும் இல்லை, मेरा घर में कुछ नहीं, கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் வீட்டுல இருக்கு, थोड़ा आटा है और थोड़ा तेल है, எனக்கு இருக்க ஒரே ஒரு மகன், मेरे लिए एक बेटा है, அவனும் நானும் சாப்பிட்டு செத்து போக போகிறோம், वो और मैं दोनों खा के मर जाएंगे, ऐसा सोच. அதுக்கு பிறகு சாப்பிட எங்களுக்கு ஒண்ணும் இல்லை, उसका बात में खाने के लिए हमारा पास कुछ नहीं, நாங்க பசியில தான் சாக போறோம், हम भूखे में ही मर जाएंगे, வேற வழியே இல்லை, दूसरा कोई आइडिया नहीं, எங்களுக்கு ஆதரவா யாரும் இல்லை, दूसरा कोई आइडिया मेरे लिए हमारे लिए पास नहीं है, யாரும் எங்களை நினைக்க முடியல, कोई भी हमको स्मरण कर नहीं सकता है. தேசம் ஒரு பக்கம் பஞ்சமாய் இருக்கிறது, परमेश्वर ऐसा का परमेश्वर का देश में தேசமே பஞ்சத்தில் இருக்கிறது, देश पूरा आकल में पड़ी है. எனக்கு உதவி செய்யணும்னு யாரும் நினைச்சா கூட எனக்கு உதவி செய்ய முடியாது, अगर कोई भी सोचेगा मेरे लिए मदद करने के लिए सोचेगा तो भी उन लोग मदद नहीं कर पाएगा. தேசம் எங்கும் பஞ்சம், पूरा देश में आकल पड़ी है. தேவன் அவளை நினைவு கூர்ந்தார், परमेश्वर उनको स्मरण किया, எலியாவை அனுப்பினார், एलिया को उनसे भेजा. எலியா சாரிபாத் வரும்போதே சொல்லி அனுப்பினார், ஒரு விதவை அங்கு இருப்பாள் என்று சொல்லி. एलिया जब सरपता आता है उसी समय ने उनसे बताया वहां पर एक विधवा है. விதவையை நினைவு கூறுகிற தேவன், विधवा को स्मरण करने वाला परमेश्वर, விதவையை விசாரிக்கிற தேவன், विधवा को पूछताछ करने वाला परमेश्वर, விதவையின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். विधवा को बच्चों को आशीष करने वाला परमेश्वर. நான் விதவையாய் இருக்கிறேன் என்று சொல்லி நீ கலங்காதே, आप ऐसा ना सोचे, ना चिंता करें कि मैंने एक विधवा हूं, எனக்கு கணவர் இல்லை என்று சொல்லி கலங்காதே. आप कभी भी ऐसा मत डरो, मेरे लिए पति नहीं है. எத்தனையோ விதவைகளை நான் பார்த்திருக்கிறேன், बहुत विधवा लोग को मैंने देखा. இன்றைக்கு தேவன் அவர்களை ஆசீர்வதித்து வைத்தார், आज परमेश्वर को आशीष करके रखा है, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். उनका बच्चे को परमेश्वर ने आशीष किया है. நான் ஏன் விதவையானேன் என்று கலங்காதே, मैं क्यों विधवा हुआ ऐसा मत रो. ஐயோ என் கணவர் இல்லை என்று சொல்லி நீ போராடாதே, ओ मेरा पति नहीं है ऐसा बोल के आप ऐसा झगड़ा मत करो. நான் என்ன செய்வேன் என்று திகைக்காதே, मैंने क्या करूं ऐसा आप मन में ना सोचो. உன்னை கண்ணோக்குகிறார், அவர் वो आपको देखने वाला ही परमेश्वर है, உன்மேல் கிருபையாய் இருக்கிறார், आपको ऊपर दयालु दिखाने वाला है, உனக்காக பரிதபிக்கிறார், आपके लिए तरस खाता है, உனக்காக மனதுருகுகிறார், आपके लिए व्याकुल हो रहा है, உன் வாழ்க்கையில நன்மையை வர பண்ணுகிறார், आपके जीवन में भलाई को लाता है. நீ கைவிடப்பட்டவள் அல்ல, तुमने हाथ छोड़ा हुआ औरत नहीं है, தேவன் உன் கரத்தை பிடித்திருக்கிறார். परमेश्वर आपका हाथ को पकड़ा है. நான் சாகத்தான் வேண்டும் என்று இருந்த சாரிபாத் ஒரு விதவைக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். मैंने मर जाना है ऐसा परिस्थिति में रहा, जो सरपता का विधवा को परमेश्वर ने जीवन दिया. பஞ்ச காலம் வரைக்கும் அவள் வீட்டில் ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தர் जब நடத்தினார். तक आकल पूरी नहीं हुआ, पूरी समय में परमेश्वर के घर में कोई भी खाने का वस्तु कमी घटी नहीं हुई. ஆண்டவர் உன்னை விதவையாய் இருக்கிற உன்னை போஷிப்பார். परमेश्वर आपका भोजन करने वाला है, जो विधवा का अनुभव में रहने वालों. உன் பிள்ளைகளை போஷிப்பார். आपका बच्चे का पोषण पालन करेगा. நினைவு கூறுகிற தேவன். स्मरण करने वाला परमेश्वर. பல லட்சம் விதவைகள் தேசத்தில் இருக்கிறார். आज बहुत लाखों लाख व्यक्तियों ऐसा पड़ी हुए, அவர்கள் மேல் தேவன் நினைவாய் இருக்கிறார். उसका बारे में परमेश्वर ने स्मरण करता है. சோர்ந்து போகாதங்க, बिना थकना नहीं. இந்த மாதத்திலே ये महीना में
ஆண்டவர் உங்களை விசேஷமாய் நினைவு கூர்ந்து நடத்தும். परमेश्वर आपका विशेष का रूप में आपको स्मरण करने वाला உன் है. பிள்ளைகள் படிப்பிலே ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார். आपका बच्चे के पढ़ाई में परमेश्वर का अद्भुत का काम करेगा. விதவையாய் இருக்கிற உனக்கு தேவன் ஒரு வீட்டை கட்டி கொடுப்பார். जैसा विधवा का अनुभव में रहने वाला आपको परमेश्वर का अच्छा घर बना के देगा. விதவையாய் இருக்கிற உனக்கு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை வேலையை கர்த்தர் கொடுப்பார். विधवा की तरह रहने वाला आपको परमेश्वर ने एक अच्छा काम को देने के लिए तैयार वाला है. உனக்கென்று ஒரு வழியை திறப்பார். आपके लिए एक मार्ग को खुलेगा. உன் பிள்ளைகளை போஷிக்கத்தக்க வழியை திறப்பார். आपका बच्चे का पोषण पालन करने की तरह मार्ग को खोलेगा. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरा प्रिय परमेश्वर का बच्चों, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவை அவர் நிறைவாக்குகிறது. हमारे जीवन में जो कमी घटिया है परमेश्वर का पूरी करेगा. 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே पहले सामुएल की किताब में 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே पहला अध्याय का 15 पद में पढ़ते हैं. அன்னாள் என்கிற ஒரு சகோதரியுடைய பெருமூச்சை கேட்கிறோம். हन्ना नामक एक औरत का लंबी श्वास को परमेश्वर ने सुनता है. அவளுக்கு குழந்தை இல்லை. उनका बच्चे नहीं है. குழந்தை இல்லை என்றாலே நிந்தை. जगह पर बच्चे नहीं है वहां पर निंदा आता है. அவள் வாழ்க்கையிலும் நிந்தை இருந்தது. उनका जीवन पर भी निंदा आता है. எலிசபெத் சொல்லுகிறாள், ஜனத்தின் மத்தியில் எனக்கு நிந்தை உண்டாயிருந்தது. एलिजाबेथ ने कहती है नया नियमों पर लोगों को विधर में बीच में मेरे लिए निंदा और अवमान हुआ है. ஒரு காரியம் நமக்கு இல்லை என்றாலே ஜனங்கள் நம்மை நிந்திக்கிறார். अगर कोई भी वस्तु हमारे पास नहीं है, लोग ने हमको पास आकर अगर हमको इनकार करेगा, अगर हमको देख हंसेगा, अगर हमारे लिए आदर नहीं देगा. எல்லாவற்றையும் உடையவர்கள் நம்மை அற்பமாய் பார்க்கிறார். सब कुछ जिसका पास है उन लोग को हमको तुच्छ मानते हैं. அவளுக்கு பிள்ளை இல்லாதது ஒரு குறைவாய் இருந்தது. हन्ना को बच्चा नहीं था, ये सबसे बड़ी घटना ही थी उसको जीवन में. ஆகவே தேவ சமூகத்தில் போய் அவள் பொருத்தனையோடு ஜெபிக்கிறார். इसलिए परमेश्वर को उपस्थिति में जाके एक तो मन्नत मान कर वो प्रार्थना करती है. ஜெபம் முக்கியம், प्रार्थना जरूरी है, அதைவிட பொருத்தனையோடு ஜெபிப்பது அதிகம் முக்கியம். उसी से भी उचित है मन्नत मान कर आप प्रार्थना करना है. எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாரும், मेरे लिए एक लड़का बच्चा दे, அதை உம்முடைய ஊழியத்துக்கு நான் கொடுக்கிறேன். मैंने वो लड़का बच्चे का आपके ही प्रभु के सेवा में ही दे दूंगा. ஆண்டவர் சேவை செய்ய அந்த நாட்களில் ஆட்களே இல்லை. परमेश्वर का काम करने के लिए उसी समय में आदमी लोग है ही नहीं. சேவை செய்கிறவர்களும் உண்மை உத்தமமாய் இல்லை. जो सेवा करने वाला है वो विश्वास योग्यता नहीं था. அண்ணாள் ஊழியம் செய்கிறவர்கள்லாம் பார்க்கிறார். हन्ना ने जो काम सेवा करता है सबको वो देखती है. ஐயோ இவங்கெல்லாம் எவ்வளோ பரிசுத்த குலைச்சலா இருக்கிறார்களே. वो इन लोग बहुत लोग अयोग्य अगर अपवित्र में रहता है ऐसा सोच रहा था. ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை தந்தார், प्रभु जी मेरे लिए अगर एक बच्चा के दे, அவன் உண்மையான ஆசாரியனா இருப்பான், वो सच्चाई याजक होगा, உண்மையாய் உம்முடைய ஊழியத்தை செய்வான், सच्चाई में आपका सेवा का करेगा, ஜனங்களுக்கு அவன் ஆசீர்வாதமாய் இருப்பான். परमेश्वर के लोग को वो आशीष बन जाएगा. இதுதான் ஊழியர்களுடைய தகுதி. यही परमेश्वर के बच्चों को योग्यता. அதை அந்த காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறார். वो विषय को देखते वो प्रार्थना करती है. ஆண்டவர் அந்த பொருத்தனையின் ஜெபத்தை கேட்டார். परमेश्वर वो मन्नत का प्रार्थना को सुनाई दी. அவளுக்கு அப்படியே ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். परमेश्वर ने उसको ऐसा ही है एक लड़का बच्चा का दिया. ஆண்டவருக்கென்று ஒரு குழந்தையை கேட்டார். परमेश्वर के लिए एक बच्चा को वो मांगी, அவளுக்கென்று தேவன் 5 குழந்தைகளை கொடுத்தார். लेकिन परमेश्वर उनको तो 5 बच्चा को दिया है. என் அன்பு சகோதரியே, मेरा प्रिय बहनों, நிந்தையோடு இருக்கிறாயா? अगर आप निंदा का साथ रहते हो, நிந்தையை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். आपका निंदा से छुड़ाने के लिए आप तैयार है. அவர் நினைவு கூறுவார். वो स्मरण करेगा, உன் குறைவு நிறைவாகும். आपका कमी घटिया सब तो ठीक हो जाएगा. உன் கற்பம் ஆசீர்வதிக்கப்படும். आपका गर्भ ने आशीष प्राप्त करेगा. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உன் கற்பத்தில் ஒரு ஜீவன் இறங்குகிறது. ये समाचार सुनने के यही समय पर आपका गर्भ में एक सामर्थ्य आ रहा है. உன் பெருமூச்சு உன் கண்ணீர் இன்றோடு மாறுகிறது. आपका लंबी श्वास, आपका आंसू सभी आज से दूर हो जाती है. வேதம் சொல்லுகிறது அன்னாள் துக்க முகமாய் அதற்கு பின்பு இருக்கவே இல்லை. बाइबल ने कहता है उसका बात में हन्ना ने दुख मोह के साथ नहीं रहा. ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்தார். परमेश्वर उनका अनुग्रह किया है. இன்றைக்கு தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார். आज परमेश्वर आपका आशीष करता உன்னை है, நினைவு கூறுகிறார். आपका स्मरण करता है, ஓ உன் கணவரை நினைவு கூறுகிறார். आपका पति को स्मरण करता है. ஆபிரகாமுக்கு சாராளுக்கு ஈசாக்கை கொடுத்தவர் உனக்கு ஒரு ஈசாக்கை கொடுக்கிறார்.
अब्राहम ईसाक को சாராளுக்கும் ஈசாக்கை கொடுத்த தேவன், और सारा को ईसाक को दिया हुआ परमेश्वर உனக்கும் ஒரு கற்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடு. आपको भी गर्भ का एक आशीष को देने के लिए तैयार है। நினைவு கூறும் தேவன். स्मरण करने वाला परमेश्वर। வருஷங்கள் தாமதித்து இருக்கலாம், अगर वर्ष नहीं निकल गया होगा, ஆண்டவருக்கு வருஷங்கள் முக்கியம் அல்ல. परमेश्वर का वर्ष एक विषय नहीं है। அமெரிக்காவிலே கிதியோன் ஸ்டான்லி சாரால் என்ற ஒரு தம்பதியர் இருக்கிறார்கள். अमेरिका में गिदियन स्टानली ऐसा एक परिवार है। 17 வருஷம் அவர்களுக்கு குழந்தை இல்லை. 17 वर्ष उनका बच्चा नहीं था। 12 வருஷம் சிகிச்சைகள் எடுத்தும் பலன் இல்லை. बहुत सालों से उन लोग को दवाई लिया, फिर भी उनसे भी पैसा दी कमी हुआ, लेकिन उनका स्वस्थ नहीं हुआ। ஒரு நாள் தேவன் நினைவு கூர்ந்தார். एक दिन परमेश्वर ने उनका स्मरण किया। 17 வருஷத்துக்கு பிறகு ஐசக் என்ற ஒரு குட்டி தம்பியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். बहुत साल के बाद में आइसक एक नाम को एक छोटा लड़का को दिया। 17 வருஷம் ஆயிடுச்சே, 17 वर्ष हो गया, 20 வருஷம் ஆயிடுச்சே, 20 वर्ष हो गया, 12 வருஷம் ஆயிடுச்சே. 12 वर्ष हो गया। நம்பிக்கை இழந்து போகாதே, आप अपना विश्वास को ना छोड़ो। அவர் நினைவு கூறுவார். वो परमेश्वर आपको याद करता है, நிச்சயம் நினைவு கூறுவார். निश्चय से आपको याद स्मरण करो, நிச்சயமாய் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். निश्चय से आपके लिए एक अद्भुत का काम करेगा। நிச்சயமாய் நீ குழந்தையை பெற்று மகிழ்வாய். सच्चाई में आपको बच्चा तो जन्म होगा। கடைசியா ஏசாயா 38 அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். यशायाह का किताब 38 का पहले अध्याय पद हम पढ़ेंगे। எசேக்கியா ராஜாவை பற்றி வாசிக்கிறோம். यजेकिया राजा के बारे में लिखा हुआ है। அவன் வியாதிப்பட்டான். वो रोग में पड़े हुए, ராஜாவுக்கு வியாதி வருது. राजा के लिए भी बीमार आता है। யாரும் எனக்கு வியாதி வராதுன்னு சொல்ல முடியாது. कोई भी ऐसा नहीं बोल सकता है मेरे लिए बीमार नहीं है। எவ்வளவு பெரிய மனுஷனுக்கும் வியாதி வரும். जितने बड़े आदमी भी हो उनका भी बीमार आएगा। ஊழியக்காரனுக்கும் வியாதி வரும். परमेश्वर के दास के लिए भी रोग आएगा। எப்பாப்பிரோத்து என்கிற ஊழியக்காரன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. एपापिराव तीतु नामक एक परमेश्वर के सेवक ने बीमार का कारण से मृत्यु तक पहुंच गया। ஆனா இதன் மத்தியிலே நமக்கு ஒரு நம்பிக்கை என்ன? தேவன் நம்மை நினைவு கூறுகிறார். इसके बीच में हमारे लिए एक भरोसा क्या है? परमेश्वर हमारा साथ है। தேவன் இறங்குகிறார். परमेश्वर ने उतर के आ रहा है। எசேக்கியாவுக்கு என்ன வார்த்தை சொல்லப்பட்டது? यजेकिया को क्या बात बोलना पड़ा? நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர். आप तो मर जाएगा, आप तो जी नहीं पाएगा, ऐसा बोला। இன்றைக்கு உங்களை பார்த்து மருத்துவர் சொல்லலாம், अगर आपको आज देख के दवा डॉक्टर लोग बोल सकता है, உனக்கு வந்து வியாதி தீரா வியாதி, आपके लिए जो बीमार आया है वो बड़े बीमार है, கொடிய வியாதி, बहुत बड़े बीमार है। எசேக்கியாவுக்கு சொன்னது போல நீங்க பிழைக்க மாட்டீங்க. यशायाह को बाइबल में ऐसा नबी ने कहा, वैसा आप कभी बोल सकते हैं, आप तो जीवन नहीं पाएंगे, பிழைக்க மாட்டாய், आप लंबी दूर से नहीं रहेंगे। மருத்துவர்கள் சொல்லலாம், डॉक्टर ने बोल सकता है, உன் கணவர் பிழைக்க மாட்டார், आपका पति नहीं बचाएगा, जिएगा, உன் கணவர் பிழைக்க மாட்டார், आपका पति नहीं जिएगा, ऐसा बोल सकता है। சோர்ந்து போகாதீங்க, आप थकना नहीं, நினைவு கூறுகிற தேவனை நோக்கி கூப்பிடுங்க. स्मरण करने वाला परमेश्वर का से आप पुकारते रहो। எசேக்கியா என்ன செய்தான்? यजेकिया ने क्या किया? சுவர்புறமாக திரும்பி தேவனை दीवार நோக்கி का கூப்பிட்டான். दीवार का साइड मोड़कर पूरा रोने लगा, கண்ணீர் விட்டு அழுதான். आंसू बहाया, ஆண்டவரே என்னை நினைத்தருளும், परमेश्वर मुझे याद कराओ, கொஞ்சம் எனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி, मुझे और भी लंबी आयु दे, கொஞ்சம் ஆயுசு நாட்களை, और भी आयु को थोड़ा बढ़ाइए। ஆயுசின் வருஷங்களை தேவன் தன் கரத்தில் வைத்திருக்கிறாராம். आयु को जो वर्ष को परमेश्वर अपना हाथ में रखा है, உன்னுடைய ஆயுசு தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. आपका आयु ने परमेश्वर के हाथ में है। கொரோனா உன்னை பறித்து கொண்டு போக முடியாது. कोरोना ने आपको निकाल के नहीं जा पाएगा। உன் ஜீவன் ஆண்டவர் கரத்தில் இருக்கிறது. आपका जीवन परमेश्वर का हाथ में है। எசேக்கியா அழுதான், यशायाह ने रोया, விண்ணப்பம் செய்தான், प्रार्थना किया, நான் எவ்வளவு மன உண்மை உத்தமமாய் நடந்தேன், मैंने बहुत सच्चाई और विश्वास योग्यता में जी रहा था प्रभु, உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். आपका नजर में बहुत भलाई किया है। நீங்களும் இந்த சாட்சியை சொல்லணும். आप भी ऐसा गवाही बोलना चाहिए, ஆண்டவரே நான் நலமானதை தான் செய்தேன் அப்பா. प्रभु जी मैं भलाई तो मैं कहा ही। ஒரு மீனவர் இருந்தார். एक मछुआरे थे, அவர் போட்டில் பிடித்து கொண்டு வருகிற மீனை எல்லாம் ஏழைகளுக்கு வியாபாரம் செய்ய கொடுப்பார். वो जो कुछ भी मछली का पकड़ के आता है गरीब लोगों को वो ऐसा व्यापार करके दे देगा.
பெரிய வியாபாரிகள் அதிக விலைக்கு கேட்பார்கள். बड़े बड़े व्यापारी लोग आके इनसे बड़े बड़े पैसा दे के वो मछली को मांगेंगे. அவர் பணத்துக்காக கொடுக்க மாட்டார். वो पैसा के लिए नहीं देगा. ஏழைக்கு தான் அந்த மீன்களை கொடுப்பார். वो ऐसा ही मन में निर्णय लिया कि गरीबों को तो ये मछली को देना है. அவருக்கு ஒரு வியாதி வந்தது. उसके एक बड़ा बीमार आया, கிட்னி பாதித்தது. किडनी नहीं फेलियर हो गया. டாக்டர் சொன்னாங்க அவர் பிழைக்க மாட்டார். डॉक्टर ने बोला ये जिएगा नहीं. 2 கிட்னி அழுகி விட்டது. दोनों किडनी एकदम नाश हो गया. அவருக்கு இனி ஆயுசு நாட்களே இல்லை. और इसका आयु नहीं है. அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். वो परमेश्वर को देख के पुकारता था, என்னை நினைத்தருளும். प्रभु जी मुझे स्मरण करो. நான் ஏழைகளை நினைத்தேனே. मैं तो गरीब लोगों को स्मरण किया है. உமது பார்வைக்கு நலமானதை பிரியமானதை நான் செய்தேனே. आपका नजर में मैंने आपका मन का हिसाब से मैंने काम என்னை किया. நினைத்தருளும். मुझे स्मरण करो. அவர் ஜெபிக்கும் போது ऐसा प्रार्थना कर ஒரு रहे थे. வெளிச்சம் வந்தது. बड़े एक रोशनी आया. அந்த வெளிச்சம் அவர் கிட்னி பகுதியை பட்டது. அவர் அந்த வெளிச்சம் கிட்னி பகுதியை தொட்டது. वो रोशनी ने उसके किडनी को छुआ हुआ था. 2 கிட்னி செயல்பட ஆரம்பித்தது. 2 किडनी भी चालू हो गया था. எசேக்கியாவுக்கு அதான் நடந்தது. हिजकिय्याह राजा के लिए भी ऐसा ही संभव हुआ. கொடிய வியாதி, बहुत खतरनाक का बीमार, பிழைக்க வாய்ப்பே இல்லை. वहां पर कोई मौका नहीं है जीने ஆனால் के लिए. தேவன் நினைத்தார். लेकिन परमेश्वर ने उसका स्मरण किया. அவனுக்கு 15 வருஷம் ஆயுசு நாட்களை கூட்டி उसका கொடுத்தார். 15 वर्ष और भी आयु को लंबी करके दिया है. 15 வருஷம் 15 साल அவனுக்கு ஒரு வியாதி இல்லாமல் சுகமாயிருந்தது. उसको कोई भी बीमार नहीं आया था. சோர்ந்து போகாதே, थकना नहीं, பயப்படாதே. डरना नहीं. ஐயோ எனக்கு இந்த வியாதி வந்து விட்டது, क्यों ये बीमार मुझे आया. இது மரணத்துக்கு ஏதுவான வியாதி என்று சொல்லுகிறார்கள். ये मृत्यु को लायक का बीमार ऐसा कहता है. நான் பிழைக்க மாட்டேன் என்று மருத்துவர்களே சொல்லுகிறார்கள். डॉक्टर लोग बोल दिया कि तुम जिएगा नहीं है. மருத்துவருக்கு மேலான ஒரு மருத்துவர் இருக்கிறார். वो डॉक्टर के ऊपर एक डॉक्टर है. சர்வ வல்லமையுள்ள மருத்துவர் இருக்கிறார். सर्वशक्तिमान परमेश्वर एक डॉक्टर है. இமை பொழுதில் அவர் உனக்கு சுகத்தை एक ही கொடுப்பார். क्षण में आपको वो चंगाई देगा. இமை பொழுதில் உன் ஹார்ட்டை சுகமாக்குவார். एक ही क्षण में आपका हृदय को वो चंगाई करेगा. இமை பொழுதில் உனக்கு புதிய லங்ஸை கொடுப்பார். एक ही क्षण में आपका नया लंग्स को देगा. वो இயேசுவின் நாமத்தில் உன் ஆக்ஸிஜன் லெவலை இமை பொழுதில் சரிப்படுத்துவார். यीशु के नाम से आपका ऑक्सीजन का लेवल को एक क्षण में वो ठीक करेगा. ஹalleluya, हालेलुया. உராகா துரு சேகே நியாங்கராபா. சென்னையில் ஆமென். என்னுடைய நண்பர் இருக்கிறார். चेन्नई में मेरा दोस्त है. அவருடைய மனைவிக்கு पल्स रेट ரொம்ப குறைந்தது. उनका पत्नी का पल्स का जो रेट बहुत कम हो गया. 40க்கும் கீழே வந்தது. 40 से भी नीचे हो गया. அன்னைக்கு நம்முடைய ஆன்லைன் ப்ரோகிராம் போயிட்டு இருந்தது. उसी दिन हमारा ऑनलाइन का प्रोग्राम चल रहा था. அவன் மனைவியிடத்தில் சொன்னான், वो अपना पत्नी से कहा, அகஸ்ட் ராஜசேகர் ஆன்லைன் போயிட்டு இருக்கு, அதை நீ பார் என்று சொல்லி. भाई अगस्टिन राजशेखर का प्रोग्राम चल रहा है, उसका देख लो. அவர்கள் அந்த ஆன்லைனை பார்த்து கொண்டே இருந்தார்கள். वो दोनों मिलकर तो वो ऑनलाइन प्रोग्राम को देखा है. அவர்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது. उनका दिल के अंदर एक विश्वास आया. தன்னுடைய மகனை கூப்பிட்டார். अपना बेटा को बुलाया. அம்மா பல்ஸை செக் பண்ணி பாரு, मम्मी का पल्स को चेक करके देख लो. ஆண்டவர் எனக்கு இரக்கம் செய்திருக்கிறாரா என்று பார். प्रभु ने मुझे मेरे ऊपर दया किया है या नहीं चेक कर लो. மகன் வந்து செக் பண்ணி பார்த்தான். बेटा ने आके चेक किया. அம்மா நார்மலா இருக்குதுமா. मम्मी को अम्मा माँ जी को तो एकदम नॉर्मल हो गया. நார்மல் ஃபங்க்ஷனா இருக்குதுமா. उसका तो नॉर्मल फंक्शन होने के लिए चालू किया. ஒரே சந்தோஷம். वो बहन को बहुत खुश लगा है. ஓராகா சேகே நியாங்கா. आमेन, आमेन. தேவன் உன் வியாதியின் படுக்கையை மாற்றுவார். परमेश्वर आपका जो बिस्तर को बदल जाएगा. தேவனால் தீர்க்க முடியாத வியாதி ஒன்றுமே இல்லை. परमेश्वर का असंभव कुछ भी नहीं है. மரணத்தினின்று தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். मृत्यु से आपको बचाने के लिए परमेश्वर सामर्थ्य वाले நீ हैं. பிழைத்திருப்பாய். आप जीवित रहेगा. மரணம் உனக்கு நேரிடாது. मृत्यु आपका नहीं होगा. உனக்கு 15 வருஷத்தை தேவன் கூட்டி கொடுக்கிறார். परमेश्वर आपका 15 वर्ष लंबी आयु देता है. நீ பிழைத்திருந்து தேவனுடைய ஊழியத்தை செய்வாய். आप जिंदा होकर परमेश्वर के सेवकाई को करेगा. நீ பிழைத்திருந்து தேசத்துக்காய் ஜெபிப்பாய். आप जिंदा होकर परमेश्वर का देश के लिए आप प्रार्थना करेगा. நீ தேசத்துக்காய் ஜெபிக்க உன்னை ஒப்புக்கொடு, உன் ஆயுசு நாட்கள் பெருகும். देश के लिए प्रार्थना करने के लिए आप आज समर्पित कर लो, आपका आयु लंबी होगा. தேசத்துக்காய் திறப்பில் இருக்க ஒருவனை ஆண்டவர் தேடுகிறார். அந்த ஒருவனாய் நீ இரு, உனக்கு ஆயுசு நாட்கள் பெருகும். परमेश्वर ने देश के लिए प्रार्थना करने के लिए एक व्यक्ति को ढूंढ रखा है. आप वो वे एक व्यक्ति हो जाए, आपको परमेश्वर लंबी आयु देगा. எசேக்கியாவுக்கு ஆண்டவர் சொன்னார், एजेकिया को
परमेश्वर ने कहा நீ பிழைத்திருப்பாய். आप जीवित रहेगा, 15 வருஷம் உனக்கு கூட்டுகிறேன். 15 वर्ष मैंने आपको जुड़ा देगा लंबी आयु, உன் நிமித்தம் இந்த தேசத்துக்கும் நான் ஆதரவாய் இருப்பேன். तेरा कारण से ये देश में भी मैंने आदर करेगा. 15 வருஷம் நீ இளைப்பாறுதலோடு இருப்பாய். 15 साल आपने विश्राम से रहेगा. ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा உனக்கு பூரண ஆயுசின் வருஷங்களை தருகிறேன். आपको मैं पूर्ण आयु को मैं दूंगा. நீ சுகம் பெற்று 3ஆம் நாளில் ஆலயத்துக்கு போவாய். आप तो चंगाई होके तीसरा दिन आप तो परमेश्वर के भवन में जाएगा. ஆலயத்தில் போய் நீ சாட்சி சொல்லுவாய். परमेश्वर के भवन में जाके आप गवाही बताएगा. உனக்கும் தேவன் அற்புதம் செய்வார். परमेश्वर आपके लिए भी अद्भुत करेगा. சோர்ந்து போகாதங்க அம்மா, थकना नहीं है சோர்ந்து प्रिय, போகாதங்க சிஸ்டர், प्रिय बहन आप थकना नहीं. சோர்ந்து போகாதங்க ஐயா. प्रिय भाई आप थकना नहीं. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். परमेश्वर आपको एक अद्भुत का काम करेगा. நினைவு கூறும் தேவன், स्मरण करने वाला परमेश्वर. வியாதி நேரம் உன்னை நினைவு கூறுவார். अच्छा, रोग का समय में परमेश्वर आपका स्मरण करेगा. ஊழியத்தின் பாதையில் எனக்கு எத்தனையோ வியாதிகள் வந்தது. सेवा का समय रास्ता में मेरे लिए बहुत बीमारी आया. ஜாண்டிஸ் வியாதி வந்தது. जांडिस आया. ஒரு விஷயம் சொன்னார்கள், உனக்கு கேன்சர் மாதிரி இருக்கு, கேன்சரே வந்துட்டு என்று சொன்னார். एक बार डॉक्टर ने ऐसा बोला, कैंसर का तरह है, कैंसर ही है ऐसा बोला. தேவன் சுகமாக்குகிறார். परमेश्वर चंगाई करने वाला है. பிழைத்திருப்பாய். आप जीवित रहेगा. ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுது உண்மையில் இறங்குகிறது. परमेश्वर का सामर्थ्य आपके ऊपर अभी आ रहा है. சுகம் இறங்குகிறது. आपका परमेश्वर का चंगाई आपके ऊपर आ रहा है. அவர் யெகோவா ரஃபா, और उसका नाम तो यहोवा रब्बा है. சுகத்தின் தேவன், चंगाई करने वाला है. பிழைக்க செய்கிற தேவன். आपको जीवित रखने वाला है. அவர்தான் உன் ஜீவனின் பலன். आप तो वही तो आपका जीवन है. அவர் ஜீவனின் பலனாய் இருக்கிறார். आपका जीवन का सामर्थ्य वाले. பலன் இல்லை என்று சொல்லாத. आप ऐसा मत बोलो मेरे लिए ताकत नहीं உன் है. சரீரத்தில் பலன் இறங்குகிறது. आपका शरीर में परमेश्वर का ताकत आ रहा है. வலி மாறுகிறது. आपका सारे Pain out in Jesus name. आपको सारे दर्द तो दूर हो रहा है. மூச்சு திணறல்கள் மாறுகிறது. आपका श्वास का तकलीफ तो दूर हो रहा है. லங்ஸை தேவன் தொடுகிறார். आपका लंग्स को परमेश्वर ने छू रहा है. ஹார்ட் பகுதியை தேவன் தொடுகிறார். आपका हृदय का भाग को परमेश्वर छू रहा है. நல்லா மூச்சு இழுத்து விடு. आप अच्छा से श्वास को ले लंबी से लेते और छोड़ते चेक करते देखो. தேவன் உனக்கு சுகம் கொடுக்கிறார். परमेश्वर आपको चंगाई दे रहा நீ है. பிழைத்திருந்து பாவம் செய்யாதே. आप जीवित होते पाप ना करो. நீ பிழைத்திருந்து பரிசுத்தமாயிரு. आप जीवित होते पवित्र हो जाए. நீ பிழைத்திருந்து பண ஆசையோடு இராதே. आप जीवित होते रहे के लालच ना हो. பிழைத்திருந்து ஊழியத்தை செய். आप तो जीवित होते प्रभु का सेवा करो. ஆண்டவர் உன்னோடு தீர்க்க தரிசனமாய் பேசிக் परमेश्वर आपसे भविष्यवाणी कर रहा है. இன்னும் பிழைத்திருந்து நான் பாவத்தை செய்யலாம் என்று சொல்லி நீ யோசிக்காத. आप ऐसा ना सोचो और भी मैं जीवित रहते पाप न करूंगा. உன் கண்களால் செய்த பாவம் போதும். आपका आंख से किया हुआ पाप को अभी आप तो रुको. உன் கண்கள் பாவத்தை விட்டு ஓய்ந்து இருக்கட்டும். आपका आंख पाप से दूर हो जाना. உன் வாய் பாவம் செய்தது போதும். आपका मुंह जो कुछ पाप किया है इतना काफी है. உன் வாய் தீதானவைகளை பேசாதபடி ஓய்ந்து இருக்கட்டும். आपका मुंह से बुराई मत बोलो. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. परमेश्वर का उपस्थिति के लिए धन्यवाद. சுகம் இறங்குகிறது. आपका परमेश्वर का सामर्थ्य आ रहा है. சுகம் இறங்குகிறது. चंगाई आ रहा है. ரிசீவ். अभी प्राप्त करो. பெற்றுக்கொள். अभी प्राप्त करो. பெற்றுக்கொள். अभी प्राप्त करो. விடுதலை இறங்குகிறது. आप परमेश्वर का दया आ रहा है. வீட்டுக்குள் சுகம் இறங்குகிறது. आपका घर में परमेश्वर का चंगाई आ रहा है. வாதைகள் உன் வீட்டை விட்டு வெளியேறுகிறது. आपका घर से सारे दुष्ट आत्मा निकल रहा है. பொல்லாத வியாதிகள் உன் வீட்டை விட்டு வெளியேறுகிறது. दुष्ट रोग ने दूर जा रहा है. கொள்ளை நோய்கள் வெளியேறுகிறது. सारे रोग ने दूर हो रहा है. தேவனுடைய வல்லமை உன் வீட்டை நிரப்புகிறது. परमेश्वर का ताकत आपके घर में आ रहा है. தேவனுடைய பிரசன்னம் உன் வீட்டை நிரப்புகிறது. परमेश्वर की उपस्थिति आपके घर में आ रहा है. சாபத்தின் வல்லமைகள் நீங்குகிறது. सारे श्राप निकल रहा है. பிசாசின் வல்லமைகள் நீங்குகிறது. दुष्ट आत्मा का सामर्थ्य दूर हो रहा உன் है. வீட்டுக்குள்ளே தேவனுடைய பாதுகாப்பு இறங்குகிறது. परमेश्वर का सुरक्षा आपका घर में आ रहा है. பெற்றுக்கொள் சுகத்தை. अभी प्राप्त करो. நினைவு கூறும் தேவன். स्मरण करने वाला परमेश्वर. ஓ ஹalleluya. हालेलुया. நினைவு கூறும் தேவன். स्मरण करने वाला परमेश्वर. மறக்கிறவர் அல்ல. आपको भूलने वाला परमेश्वर नहीं है.
स्मरण करने वाला, உனக்காக சிலுவையில் ஜீவனையே கொடுத்தவர், आपके लिए क्रूस में अपना जीवन को दिया, உனக்காக சிலுவையிலே சொட்டு சொட்டு இரத்தத்தையும் சிந்தினவர், आपके लिए क्रूस में बूंद बूंद खून को बहाया है, உனக்காக அவமானங்களை ஏற்றுக்கொண்டார், आपके लिए निंदा को उठाया है, உனக்காக தாகத்தோடு சிலுவையில் தொங்கியவர், आपका कारण से प्यासा प्यासा ऐसा बूझ रहा था, உன்னை மறப்பாரோ? आपको भूलेगा क्या? தங்கச்சி உன்னை மறப்பாரோ? प्रिय बहन आपको भूलेगा क्या? அம்மா உங்களை மறப்பாரோ? पिताजी आपको भूलेगा क्या? ஐயா உங்க குடும்பத்தை மறப்பாரோ? वो आपका परिवार को भूलेगा क्या? சிலுவையிலே உங்களுக்காய் ஜீவனை கொடுத்தவர் உங்களை மறப்பாரோ? क्रूस में आपके लिए अपने जीवन दिया हुआ परमेश्वर आपको भूलेगा क्या? உங்கள் மேல் வைத்த அன்பு நிமித்தம் ஜீவனை கொடுத்தார், आपके लिए रखा हुआ प्यार का कारण से अपना जीवन को दिया है। நீங்கள் பாவிகளாய் இருக்கையிலே உங்கள் மேல் அன்பு வைத்தார், जब आप पापी थे उसी समय में परमेश्वर आपसे प्यार किया, நீங்கள் இப்பொழுது பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டீர்கள், अभी आप तो पवित्र हो गया है, அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டு விட்டீர்கள், यीशु के लहू से आप तो छुड़ाया गया है, அவருடைய பிள்ளையாய் மாறி விட்டீர்கள், अभी आप उनका संतान हो गया है। உங்களை மறப்பாரோ? आपका भूलेगा क्या? உங்களை கைவிடுவாரோ? आपका हाथ छोड़ेगा क्या? மறக்கவே மாட்டார், आपका भूलेगा नहीं है, கைவிடவே மாட்டார். आपका हाथ छोड़ेगा नहीं है। இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசன செய்தியை கொடுத்திருக்கிறார், आज परमेश्वर ने एक भविष्यवाणी का समाचार का दिया है, உன்னோடு முகமுகமாய் பேசியிருக்கிறார். आपसे मुंह आपसे बात किया हुआ है। யாருக்கும் இந்த செய்தி அல்ல, உனக்கே இந்த செய்தி. ये किसी के लिए नहीं, केवल आपके लिए ही ये समाचार है। கண்ணோக்குகிற தேவன், आपका स्मरण करने वाला परमेश्वर, நினைக்கிற தேவன், आपको स्मरण करने वाला परमेश्वर, உண்மையில் அன்பாய் இருக்கிற தேவன். आपसे प्यार करने वाला परमेश्वर। எல்லாம் ஜெபிப்போமா? हम सभी मिलकर प्रार्थना करेंगे। ஹalleluya, हालेलुया, holy spirit, हाले पवित्र आत्मा, holy spirit, पवित्र आत्मा, holy spirit. पवित्र आत्मा। நான் என் சொந்த வார்த்தைகளை பேசவில்லை, मैंने अपना बात को मैं नहीं कहा, உன்னுடைய ஜீவனுள்ள வார்த்தை. आपका जीवित वचन को मैं प्रचार வானம் किया। பூமி ஒளிந்து போனால் ஒளிந்து போகாத வார்த்தை. आकाश और पृथ्वी ने मिट जाएगा लेकिन आपका वचन नहीं मिटेगा। இந்த வார்த்தையில் ஜீவன் உண்டு, आपका वचन में जीवन है, உன்னுடைய வார்த்தையில் மரணம் இல்லை. आपका जीवन, आपका वचन में मृत्यु नहीं है। இது ஜீவனை உண்டாக்குகிற வார்த்தை. ये वचन जीवित को देता है இந்த परमेश्वर। வார்த்தை யார் யார் கேட்கிறார்களோ आज ये वचन को कौन कौन सुनाई दिया है, அவர்களை இப்பொழுது நீர் கண்ணோக்குகிறீர், अभी उसी को आप दृष्टि कर रहे हैं, அவரை நினைவு கூறுகிறீர். उसको स्मरण करते हैं, அவருடைய தவிப்பு மாறுகிறது, उसको क्लेश बदलता है, அடிமைத்தனம் மாறுகிறது, उसको गुलामी का अनुभव बदलता है, நெருக்கங்கள் மாறுகிறது, उसका दबावट बदलता है, சிறையிருப்புகள் மாறுகிறது, उसका गुलामी का अनुभव बदलता है, சமாதானம் வருகிறது, उसके जीवन में शांति आता है, சுகம் வருகிறது, चंगाई आता है, ரட்சிப்பு வருகிறது, उद्धार आता है, விடுதலை வருகிறது, छुटकारा आता है, ஆசீர்வாதம் வருகிறது, आशीर्वाद आता है प्रभु। உயர்வு வருகிறது, अब ऐसा ही पूरा के लिए चंगाई आता है प्रभु। உயர்வு வருகிறது. ऊंचा का पद ही आता है। राकाता रासेके लेको आमेन, रोहोतो आमेन, रोसेके आमेन। नेमाता राकाराबा Praise the Lord. देशे को दो दो Glory, का glory. बाडाराबा दिशो को तो आमेन, आमेन, நீ आमेन। பிழைத்திருப்பாய், आप जीवित रहेगा, அநேக வருஷங்கள் நீ வாழ்ந்திருப்பாய். बहुत साल जीवित रहेगा, பயப்படாதே, डरो मत। உன்னை நினைவு கூறுகிற தேவன் கடந்து வந்திருக்கிறார். आपका स्मरण करने वाला परमेश्वर செய்தி आया हुआ। எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாய்? ये समाचार का आप कहीं से भी सुनाई दिया होगा। உன் பக்கத்தில் அவர் நிற்கிறார், आपका निकट में प्रभु यीशु है, உன்னை தொடுகிறார், आपको छू रहा है, நினைவு கூறுகிறார், आपको स्मरण कर रहा है, பயத்தை உன்னை விட்டு எடுத்து போடுகிறார், आपके जीवन से डर को दूर निकाल रहा है, பயத்தின் அடிமைத்தனம் நீங்குகிறது. आपके जीवन से गुलामी का अनुभव बदल रहा இனி है, உன் வாழ்க்கையில் பயம் இல்லை, आपके जीवन में और डर नहीं है। உனக்கு ஒரு நம்பிக்கை தேவன் आपके கொடுக்கிறார். लिए परमेश्वर की भरोसा देता है। ஆண்டவரே ஆசீர்வதியும், प्रभु जी ये सभी को आशीष करे, ஒவ்வொருவரின் நினைவு கூர்ந்த ஆசீர்வாதம். हर व्यक्ति को स्मरण करते हुए செய்தி आशीष करो। நிமித்தம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு சாட்சி உண்டாக, ये समाचार का कारण से सारे लोग को एक अनुग्रह मिले, எல்லார் வீடுகளிலும் சாட்சி உருவாகட்டும். सारे लोग घर में ऐसा एक गवाही और अनुग्रह मिले, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, यीशु का नाम से पिताजी, ஆமென். आमीन, ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? कितने लोग आप खुशी में रहते हैं? இந்த வார்த்தையின்படியே உங்களுக்கு ஆக கடவுது. ये वचन का अनुसार आपके जीवन में आशीष प्राप्त जाए। God bless you. God bless you. ஆமென்.